ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் டிவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐடிசிலேருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஐடிசி லிமிடெட் வந்து தங்களோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸை வந்து பெரிய அளவில் அதிகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற விவரம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ ஒரு நல்ல ஒரு செய்தி வந்திருக்கு, அதை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்பந்தமாகவும் சேவிங் சம்பந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் ஐடிசியில் எப்படி முதலீடு செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டிமேட் கணக்கு வேணும். உங்களுக்கு டிமேட் கணக்கு வேணும்டா இந்த ஜீரோதா நம்பர் 1 brokerage மூலமா நீங்கள் டிமேட் கணக்கு எளிதாக துவங்க முடியும். இதற்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டவுன்லோட் லிங்க் இருக்கும். அந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட முதலீட்டை நீங்கள் துவங்க முடியும். நாம ஏற்கனவே பார்த்திருந்தோம், ஐடிசி வந்து தங்களோட சிகரெட் பிசினஸ்ல இருந்து எஃப்எம்சிஜி பிசினஸ் நோக்கி அவங்க பெரிய அளவுல முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அதை நோக்கி அவங்களோட பயணம் இருக்குது. அப்படிப்பட்ட வகையில பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற ஆசீர்வாத் ஆட்டாவா இருக்கட்டும், ஆசீர்வாதிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்த சன்ஃபீஸ்ட் பிஸ்கட் நம்ம நிறைய வீடுகளில் இப்போ உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்பி நூடுல்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆசீர்வாதில் பாத்தீங்கன்னா அப்புறம் பியூர் கீ கூட அவங்க ப்ராடக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிங்கோ சிப்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும். இப்படி பல ப்ராடக்ட்கள் வந்து ஐடிசியில் வந்து நிறைய மேலும் மேலும் புதிதாக வந்துகிட்டே இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு கம்பெனியும் வந்து தங்களோட பிசினஸை வந்து பெரிய அளவுல விரிவடைக்கிறப்ப அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு எய்தர் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி அந்த பிராண்டை வந்து இவங்களே கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து ஐடிசிங்கிறது ஒரு நல்ல ஒரு பிராண்ட் நேமா இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாத், பிங்கோ சிப்ஸ், அதுக்கப்புறம் இந்த சன்ஃபீஸ்ட், இப்படிப்பட்ட பல பிராண்டுகள் வந்து அது உள்ளேயே அடங்கியிருக்கு. பட் இப்படி போகிறப்ப அவங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும். ஒரு கம்பெனி தங்களோட ப்ராடக்ட் வந்து செல் பண்றப்ப அதற்கான செலவுகள் பண்ணணும், அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், இப்படி அந்த பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக பெரிய அளவுல செலவு செய்யணும். அப்படி இருக்கிறப்ப என்ன செய்யணும், அப்படி இந்த செலவுங்கிறது அதிகமா இருக்கிற பட்சத்துல ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற நல்ல பிரபலமான மிகப்பெரிய ஒரு நிறுவனமா இருக்கிற கம்பெனிகளை அவங்க தேர்ந்தெடுத்து அதை அக்வயர் பண்ணலாம். அக்வயர் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸே வந்து இவங்க மணி கொடுத்து வாங்கிடுவாங்க. ஸோ அந்த பிராண்டும் இவங்க கூட சேர்ந்துரும். அப்படித்தான் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இப்போ வந்து இந்த கல்கத்தா பேஸ்ல இப்போ வந்திருக்க செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்கத்தா பேஸ்ல இருக்கிற சன்ரைஸ் ஃபுட் லிமிடெட் SFPL அப்படின்ற இந்த ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு எஃப்எம்சிஜி நிறுவனத்தை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த எஃப்எம்சிஜி நிறுவனங்கிறது 100 years ஓல்டான நிறுவனம். இது ரொம்ப பழமையான மிகவும் தரமான அங்க இருக்கிற கல்கத்தா அந்த ஏரியால இருக்கிற மக்களோட பேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்பைசஸ் நிறுவனம். அதற்காக இந்த சன்ரைஸ் ஃபுட் லிமிடெட் வந்து இப்ப அக்வயர் பண்ணியிருக்காங்க. சன்ரைஸ் லிமிடெட்ங்கிறது பல ப்ராடக்ட் வச்சிருக்காங்க ஸ்பைஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இந்த சன்ரைஸ் ஃபுட் லிமிடெட்ங்கிறது நான் சொன்ன மாதிரி இது கொல்கத்தா பேஸ்டு ஷர்மாங்கிற ஒரு ஃபேமிலி தான் இதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 years ஓல்டு பிரபலமான ஒரு நிறுவனமாக இருக்கு. இந்த கம்பெனியோட பார்த்தீங்கன்னா 2018 வந்து அந்த கம்பெனி மேக் பண்ண ப்ராஃபிட் மாத்திரம் கிட்டத்தட்ட 41 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 400 crores மதிப்புள்ள ஒரு கம்பெனியா இருக்கு. இந்த நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிறிஸ்டல் ரேட்டிங் நிறுவனம் மூலமா இது வந்து 2019 மேல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிறுவனத்தை தான் இப்ப இந்த ஐடிசிங்கிறது அக்வயர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப ஐடிசி வந்து ஒரு சிகரெட் மேக்கிங் கம்பெனியா இருந்தாலும் 1 trillion இந்தியன் ருபீஸ் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமா அவங்க எஃப்எம்சிஜி நிறுவனமா அதை கொண்டு போகணுங்கிறதுல அவங்க மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் கோல் வச்சிருக்காங்க. அதை இட்டு தான் இப்படி நல்ல நல்ல நிறுவனங்களை தங்களுக்கு கையகப்படுத்திக்கிட்டு அக்வயர் பண்ணிக்கிட்டு தங்களோட அந்த எஃப்எம்சிஜிங்கிற அந்த ப்ராடக்டை நோக்கி அந்த துறையை நோக்கி அவங்க மேலும் மேலும் முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. சன்ரைஸ் நிறுவனத்தை வந்து இப்போ அவங்க அக்வயர் பண்ணது அந்த ஐடிசி நிறுவனத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ். May 23 அன்னைக்கு இந்த சன்ரைஸ் நிறுவனத்தை வந்து ஃபுல்லா அக்வயர் பண்ணிட்டாங்க. 100% வந்து அந்த கம்பெனி வந்து ஐடிசி வாங்கிருச்சு அப்படிங்கிற செய்தி வந்து வெளியில வந்துச்சு. நான் ஏற்கனவே ஐடிசியை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதன் மூலியமாக நீங்கள் எந்த வீடியோவையும் பார்த்து நீங்கள் ஐடிசி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும்.
அதே நேரத்துல நம்ம லாஸ்ட் நான் அந்த வீடியோல நம்ம பார்த்தப்ப வந்து நான் ஏற்கனவே வந்து ஐடிசியோட பிரைஸ் எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு குறைஞ்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்ப மார்க்கெட்ல லேசா உயர்ந்துட்டு திருப்பி கீழே இறங்கி இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா 192 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் 158 வரைக்கும் இருந்துச்சு. இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கும் அதுல முதலீடு செய்யணும்னு விருப்பம் இருந்துச்சு. ஏற்கனவே நான் வந்து ஐடிசி வந்து முதலீடு செஞ்சு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற நிலைமையில இந்த ஐடிசியோட பிரைஸ்ங்கிறது நல்ல ஒரு அட்ராக்டிவ் பிரைஸா இருந்துச்சு. ஏன்டா அதுல வந்து டிவிடெண்டும் வந்து நமக்கு ஒரு அட்ராக்டிவ் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஐடிசி லிமிடெடோட அந்த பிரைஸ் வந்து நல்ல அட்ராக்டிவா இருக்கிறதுனாலையும் அதுல வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்கறதுனாலையும் மேலும் நான் வந்து அந்த பங்குகளை வாங்கணும்னு விருப்பப்பட்டேன். 158 வரைக்கும் இது வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் கீழே வந்து 157.30 வரைக்கும் அதோட விலை குறைஞ்சிருந்துச்சு. பட் நான் வாங்குற விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 159.15 தான் எனக்கே கிடைச்சிச்சு. ஏன்டா அந்த டயத்துல வந்து நான் வாங்கி நான் ஹோல்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டாக்கோட மதிப்பு ஏறி கிட்டத்தட்ட 189.95 வரைக்கும் அதிகமாக போயிட்டு இப்போ ஸ்லைட்டாக கீழே இறங்கி 186.35 வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் வந்து நிச்சயமா மார்க்கெட்ல வர்றப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு பூமா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் அப்படி இல்லாகட்டி கூட இந்த மார்க்கெட்டோட ஹை பீக்கில் போயிட்டு ஏற்கனவே வந்து 190 வரைக்கும் போயிட்டு தான் விலை குறைஞ்சிச்சு. இப்போ வந்து 189, அதாவது அதே ரேஞ்சில் வந்துட்டு திருப்பி விலை குறைஞ்சிட்டு இருக்கு. சப்போஸ் இதுக்கப்புறமும் விலை குறைஞ்சாலும் நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி நம்ம சேர்க்கலாம். சப்போஸ் விலை வந்து ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுக்கும் இப்போக்கும் கிட்டத்தட்ட 190 வரைக்கும் போயிட்டு திருப்பி அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நான் விலை குறைஞ்சிருந்தேன். இதுக்கு மேலே விலை குறைந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்ஸில் வந்து நான் முதலீடு பண்ணுவேன். நான் வந்து மொத்தமாக முதலீடு பண்ண போகிறது கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் நான் வந்து என்னோட முதலீட்டை வந்து சிறிய அளவில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்குவேன். நம்ம லாஸ்ட் பார்த்த ப்ரைஸுக்கும் 157 வரைக்கும் கீழே போயிட்டு 189 வரைக்கும் போணுச்சு. கிட்டத்தட்ட 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்குள்ள தான் இருக்கு. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு செய்யறப்ப அது வந்து பங்கு சந்தை சார்ந்த முதலீடாக இருக்கிறதுனால உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட ரிஸ்க் எடுக்கிற எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட பங்கு முதலீட்டை துவங்குங்க. இது எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. பட் அதே நேரத்தில் நான் என்னோட ஒப்பீனியனை, நான் வாங்க போற விலையையும் அந்த விவரங்கள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குற மாதிரி, அதே நேரத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.